திருக்குறள். பொருட்பால் அரசியல் அதிகாரம் 50. இடன் அறிதல். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்டபின் அல்லது. பகைவரை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளத்தக்க ஏற்ற இடத்தை தெரிவு செய்யும் வரையிலும் அச்செயலை தொடங்குதல் கூடா. அதன்பின் பகைவரை அற்பர் என இகழ்தலும் வேண்டா. முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும். பகையை வெல்லும் மனமும் ஆற்றலும் இருப்பினும் அத்துடன் பாதுகாப்பு மிக்கதான போரிடும் இடமும் அமையப் பெற்றால் பெரும் பயன்கள் பலவும் தரும். ஆற்றாரும் ஆற்றி அடுப்ப இடனறிந்து போற்றார்கண் போற்றிச் செயின். பகைவரை வெல்வதற்கான வலிமையில்லாதவர் ஆயினும் தகுந்த இடமறிந்து தம்மையும் காத்துக் கொள்ளும் திறனோடு எதிர்கொள்வாராயின் வலிமை உடையவராகி வெற்றி கொள்வர். எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துன்னியார் துன்னிச் செயின். ஏற்ற இடமறிந்து மனம் பொருந்தியவாறு செயலை செய்யும் ஒருவரை வென்றுவிட எண்ணும் பகைவர் அந்த எண்ணத்தையே கைவிட்டு தோற்று போவர். நெடும்பொனலுள் வெல்லும் முதலை அடும்பொனலின் நீங்கின் அதனை பிற. நீருக்குள் இருக்கும் வரையில் மட்டுமே முதலைக்கு பலம். நீரை விட்டு நீங்கினால் பிற உயிர்களே முதலையே வென்றுவிடும். எனவே இடத்தின் வல்லமையானது செயலுக்கு வலிமை தருவதாகும். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. வலிமை மிக்க சக்கரங்கள் கொண்ட பெரும் தேர் கடலில் ஓடுதற்கியலாது. கடலில் ஓடவல்ல கப்பல் நிலத்தில் ஓடவியலா. இடத்திற்கேற்ப இயங்கவல்ல கருவிகள் கொண்டு செயலாற்றுக. அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செயின். தான் செய்யும் செயலை தக்க இடமறிந்து நன்கு சிந்தித்து செய்யும்போது எதற்கும் அஞ்சாத மன உறுதி ஒன்றை தவிர வேறு துணை வேண்டியதில்லை. சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருப்படையான் ஊக்கம் அழிந்துவிடும். சிறு படையை உடையவன் தக்க இடத்தில் ஆற்றல் பொருந்த நிலைத்து செயல்பட்டால் ஆங்கே எதிர்கொள்ளும் பெரும் படையை உடையவனின் ஊக்கம் அழிந்து தோற்றுவிடும். சிறைநலனும் சீரும் இலரெனினும் மாந்தர் உரைநிலத்தோடு ஒட்டல் அரிது. பகைவர் வலிமை மிக்க கோட்டையும் ஏனைய படை சிறப்புகளும் இல்லாதவர் எனினும் அவர்தம் நிலையான இடத்தின்கண் சென்று வெல்வது என்பது அரிதாகும். காலாள் களரில் நரியடும் கண் அஞ்சா வேலாள் முகத்த களிறு. பாகனுக்கும் அடங்காது வேல் ஏந்திய எதிரணி பகைவரை தன் தந்தங்களால் வீழ்த்தும் திறம் பெற்ற யானை கூட ஆழ் சேற்றில் தம் கால்கள் புதைந்து சிக்கிட நேர்ந்தால் அதனை நரிகள் கூட கொன்றுவிடும்.